கடந்த ஜூலை 26ஆம் தேதி நேபாளத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சுன்சரி மாவட்டத்தில் தேவாங்கஞ்ச் கிராமத்தில் உள்ள கப்தான்கஞ்ச் பகுதியில் மிகப்பெரிய மத கலவரம் நடந்தது. பீகாரை ஒட்டி இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையேயான ஒரு முக்கிய போக்குவரத்து வழித்தடமாக இந்த சுன்சரி மாவட்டம் அமைந்திருக்கிறது. இந்து மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரிடையே மதச்சடங்குகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் பயன்பாடு தொடர்பாக தொடங்கிய கலவரம் இறுதியில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது. இந்த வன்முறையில் ஒருவர் மரணமடைந்தார், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து மேலும் பல எல்லையோர மாவட்டங்களுக்கும் வன்முறை பரவி 4 பேர் மதவாதத்திற்கு பலியாகியுள்ளனர். இந்த மத கலவரங்களில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI மறைமுக பங்களிப்பை செய்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வுத்துறை அறிக்கையின்படி மதக்கலவரம் நடப்பதற்கு முன் துருக்கியைச் சேர்ந்த பாகிஸ்தான் வம்சாவளியினரான முகமது இல்யாஸ் குமான் என்ற இஸ்லாமிய மதகுரு தேவாங்கஞ்சில் உள்ள ஒரு மசூதியில் பல நாட்கள் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவருடன் காத்மாண்டுவின் ஜாமா மசூதியின் இமாம் முஃப்தி அபு பக்கர் காஸ்மியும் தங்கியிருந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து எல்லை மாவட்டங்களின் உள்ளூர் மத குருக்களுடன் சேர்ந்து மதக்கலவரத்திற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அமைப்பினர் கூறுகின்றனர். மொஹரம் பண்டிகைக்கு அங்குள்ள சிவன் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்திலும் அதை சுற்றியும் இஸ்லாமிய கொடிகள் ஏற்றப்பட்டதாகவும் அவ்வூர் இந்துக்கள் அவற்றை அகற்றச் சொல்லியதாகவும் புலனாய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மசூதி வழியாக சென்ற சிராவண யாத்திரையில் காவடி எடுத்துச் சென்ற பக்தர்களை மதராசாவைச் சேர்ந்த குழுவினர் தாக்கியுள்ளனர் என்றும், கலவரம் நடப்பதற்கு முன் அப்பகுதியில் மின் இணைப்பை உள்ளூர் மின்சாரத்துறை ஊழியரான நசீம் அன்சாரி துண்டித்ததாகவும் தேசிய புலனாய்வுத்துறை அடையாளம் கண்டுள்ளது. தடை செய்யப்பட்ட தப்லீக் ஜமாத்தின் முக்கிய உறுப்பினராக இருக்கும் இஸ்லாமிய மதகுருவான குமாம் தான் இந்த மத கலவரத்திற்கு முக்கிய மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹர்கத் உல் முஜாஹிதீன், ஹர்கத் உல் அன்சார் மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளுடன் குமாம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிராத்நகர், ரவுதக், நேபாள்கஞ்ச் மற்றும் கபில்வஸ்து ஆகிய மாவட்டங்கள் வழியாக பயணத்தை மேற்கொண்ட குமாம் தான் சென்ற மாவட்டங்களில் உள்ள மசூதிகள் மற்றும் மதரசாக்களில் வன்முறை முன் தயாரிப்பு கூட்டங்கள் நடத்தியதையும் புலனாய்வுத் துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். கூடுதலாக கடந்த ஜூலை 20ஆம் தேதி 30 நாள் சுற்றுலா விசாவில் கோலாலம்பூர் வழியாக டாக்காவில் இருந்து காத்மாண்டுவிற்கு வந்து பின்னர் இந்தியாவுடனான எல்லைப் பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களில் பயணம் செய்த 9 வங்கதேச மத குருக்களின் வருகை குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நேபாளம் ஒரு தளமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையே இந்த விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏற்கனவே 1990 மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் நேபாளத்தில் ISI மிகவும் தீவிரமாக செயல்பட்டதாகவும் 1999இல் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டதும் நேபாள நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ISI பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ISI ஆதரவுடன் போலி சிம் கார்டு விநியோக கும்பலில் ஈடுபட்ட நேபாள நாட்டைச் சேர்ந்த பிரபாத் குமார் சௌராசியா டெல்லியில் கைது, ராணுவம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் மற்றும் சந்தேகத்துக்கான பொருட்களுடன் அன்சாருல் மியான் அன்சாரி கைது, ISIயுடன் தொடர்புடைய ஆயுத கடத்தல் நெட்வொர்க்கில் இருந்த ஷேக் சலீம் நேபாளத்தில் கைது, கடந்த ஏப்ரலில் கபில்வஸ்துவில் 4 பாகிஸ்தான் உளவாளிகள் கைது ஆகிய வழக்குகளையும் இந்த அறிக்கையுடன் இணைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவை ஒட்டிய நேபாள எல்லைப் பகுதிகளில் சுமார் 911 பதிவு செய்யப்பட்ட மசூதி மற்றும் மதரசாக்கள் இருப்பதாக நேபாள அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் 1751 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்நாட்டு திறந்த எல்லைப் பகுதியில் பதிவு செய்யப்படாத சுமார் 3000 மசூதி மற்றும் மதரசாக்கள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி நேபாள எல்லையோர மாவட்டங்களில் மசூதிகள் மற்றும் மதரசாக்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக நேபாளம் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களாக மாறியுள்ளன. பாகிஸ்தானின் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான நிதி வெளிநாடுகளில் இருந்தே வருகின்றன என்றும் அதில் கணிசமான பகுதி துருக்கி, கத்தார், குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருவதாக புலனாய்வாளர்கள் கூறியுள்ளனர். நேபாளத்தில் நடந்த மாணவர்கள் போராட்டத்திற்கான நிதி ஆதாரங்கள், எல்லை தாண்டிய நெட்வொர்க் மற்றும் வெளிநாட்டு இஸ்லாமிய மதகுருக்களின் பங்கு ஆகியவை குறித்தும் விரிவான விசாரணைக்கு இந்த உளவுத்துறை தகவல்கள் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.